கயாசிரார்த்தம் 100 பண்ணுறதை விட ஒரு ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் விசேஷம்னு பிரமாணம். இந்த கோகர்ணனுடைய சரித்திரத்தில் அது நான் கயாசிரார்த்தம் 100 பண்ணால் கூட எனக்கு விமோசனம் கிடைக்காது, ஒரு சப்தாகம் பண்ணேன் அப்படின்னு அந்த கோகர்ணன் அந்த பிசாசு கேட்குறதா அந்த சரித்திரத்தில் சொல்லுவாங்க. கோட்டி ஜன்ம சமுத்தேன புண்ணியேன யுவத்தில் லபியதே ஸ்ரீமத் பாகவதி கதான்னு சொல்கிறார். ரொம்ப கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் ஸ்ரீமத் பாகவதம் கதை ரொம்ப கேட்க முடியும். துர்லபைவ சதா லோகே ஸ்ரீமத் பாகவதி கதா கோட்டி ஜென்ம சமுத்தேன புண்ணியேன யுவத்தில் லபியதே. 100 ரொம்ப கோடி ஜென்மம் பண்ணியிருந்தா ஆனால் பாகவதம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறார். பாகவதத்தினுடைய பெருமையை சொன்னால் அந்த தேவலோகத்தில் எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டாலாம். மீட்டிங் போட்டு பூலோகத்துக்கு கொஞ்சம் கூட லாயக்கு இல்லாதவன் யார் அப்படின்னு விசாரிச்சாலாம். அப்படி விசாரிக்கிட்டு திக்தம் நரம் பசுதமம் புவி பாரரூபம் ஏனஸ்ருதம் சுககதா வச்சனம் ந கிஞ்ச அப்படின்னு. லோகத்துக்கே பாரமானவன் யாருன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏதாவது ஒரு கதையாவது கேட்காதவன்னா என்னத்துக்கு சுவாமியை பிறந்தான் அப்படின்னு பேசிக்கிறான். ஜீவச்சலோ நிகதித ஸ்வரூபாபகர்மா ஏனஸ்ருதம் சுககதா வச்சனம் ந கிஞ்ச திக்தம் நரம் பசுசமம் புவி பாரரூபம் ஏவம் வதந்தி திவி தேவசமாஜ முக்கியாக. அந்த ஊர்லேயும் இப்படி பேசி பார்க்க இருக்கு. அந்த லோகத்தில் உருப்பட்ட விஷயம் என்ன உருப்படாத விஷயம் என்னன்னு பேசி பார்க்க. அதில் உருப்படாத விஷயம் யாருன்னா ஸ்ரீமத் பாகவதம் கொஞ்சமாவது கேட்கலைன்னா அந்த பூலோகத்துக்கே தேவையில்லை. திக்தம் நரம் வச்சு அதெல்லாம் மனுஷனா பிறந்து என்ன லாபம் உனக்கு அப்படின்னு பேசிக்கிறாளாம். அது மாதிரி பாகவதத்தை ரொம்ப சத்தியாக சொல்கிறோம். சதாதேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா அப்படின்னு சொல்லி ஸ்ரவணமார்க்கேன ஹரிச்சித்தம் சமாஸ்ரயேத். எப்பவும் சேவிச்சுன்னு இருக்கோன்னு சொல்கிறா. ரொம்ப நல்ல கிரந்தம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை 2 முறை பூர்ணமாக சொல்லியிருக்கேன். அதாவது பூர்ணமான சப்தாகமாக சொல்லலை, ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். அதனால் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நல்ல வசதியான கிரந்தம். இது எதுக்காக சொல்லியிருக்கா அப்படின்னா பக்தி ஜான விராகானாம் ஸ்தாபனாய பிரகாசிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கிரந்தம் அந்த மாதிரி ரொம்ப மனசை ரொம்ப வருடி கொடுக்குற கிரந்தம். பகவத் அனுபவத்துக்கும் வைராக்கியத்துக்கும் நல்ல பாகவத தர்மங்களுக்கும் ரொம்ப வசதியான கிரந்தம். சம்ஸ்கிருதம் கொஞ்சம் நரடு. திருக்குடஞானம் சாதிக்கிட்டு ஸ்ரீமத் ராமாயணம் யாருவானா சம்ஸ்கிருதம் சொல்லிடலாம், பாகவதம் சொல்ல முடியாது அப்படின்னு சாதி. ஏன்னா சம்ஸ்கிருதம் கொஞ்சம் நரடாக இருக்கும்னு சொல்லுவாள். ஆனால் இருந்தாலும் நிவத்ததர்ஷைர் உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்திரமனோபிராமாத் உத்தமஸ்லோக குணாபிராமாத் குமான் விரஜேத வினா பசுகனாத். பசுவை கொலை பண்ணி சாப்பிட்றவனுக்கு தான் ஸ்ரீமத் பாகவதம் பிடிக்காது. மற்ற எல்லாருக்கும் ஸ்ரீமத் பாகவதம்னா பிடிக்கும். அப்படியே 10வது கந்த ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம்னா சாதாரணமாக என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஏதோ துருவன் கதை வருது, அஜாமன் கதை வருது அப்படின்னு ஏதோ சில கதைகள் மாத்திரம்தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த 18,000 ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். அது வாசிக்க இதமாக இருக்கும். நல்ல கதைகள். மொத்தத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னா தலைப்பிலேயே சொல்லிவிட்டா அது என்ன விஷயம்னு சொல்லியிருக்கு. அதான் பாகவத மகாபுராணம்னு சொல்லியிருக்கு. ஏன் சுவாமி பாகவத மகாபுராணம்னு இருப்பானு எத்தனையோ ஒரு அக்னி புராணம், வாயு புராணம், வாமன புராணம், வராக புராணம்னு பேர் வைக்கே பாகவதம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா இது பாகவதாளுக்குன்னு அவ்வளோ வசதியான புராணம். அதனால் மகாபாகவத சுகபிரம்மர்ஷி மகாபாகவதனான பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணுறார். அதுவும் எப்போ உபதேசம் பண்ணுறாருன்னா உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம், பிராணம் போகிறதா சந்தோஷமாக கேட்குறான். அந்த மாதிரியான ஒரு திதியிலே அவன் கேட்குறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ நல்ல விஷயத்தை சொல்லுவார். அப்போ அவனுக்கு லௌகிகமான விஷயங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை. தர்மார்த்த காமங்களில் விருத்தி தர்மம் தான் தேவையை வழியே வேறு ஒன்றுமே தேவையில்லை. பகவத் சரணாரவிந்தம் தான் தேவை. அப்படியான ஒரு மனோபாவத்தோடு கேட்குறான். அதனால அதை பரீட்சித்த சுகபிரம்மர்ஷியே கொண்டாடுறது. அமிர்த மந்திர சமயத்தில் பாரிஜாத விருஷம் வருது. பாரிஜாத விருஷத்தை பற்றி சொல்லச்சே சுகபிரம்மர்ஷி அவரை பார்த்து சொல்லி இவர் எப்பேற்பட்டவர்னா உடம்புல துணி கூட இல்லாதவர். சுகபிரம்மர்ஷி உடம்புல துணி கூட இல்லாதவர். அந்த அளவில் உலகத்தில் எந்த ஆசையும் இல்லாத
பிரவரஜந்த மனுவேதம் அவேத கிருத்தியம்னு போகச்சே ஏதோ எப்படியாக்கும் மத்யமானது ஜலத்தில் இருக்குச்சே அந்த ஜலத்தை மாத்திரம்தான் அது தெரிஞ்சுக்குமோ அது மாதிரியாக்கும் சுகபிரம்ம ரிஷி எங்கேயும் பிரம்மத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறவர் அந்த மாதிரியான ஒரு பிரகிருதி அவர். அப்பா கூட தெரியாது அவருக்கு. அவர் போகச்சு ஸ்திரீகள் நிர்வாணமா நீராடிட்டு இருந்தான்னா நீராடிட்டு இருக்கா நிர்வாணம்னே தெரியாது, எல்லாம் பிரம்மம் தான் பார்த்துன்னு போறாரு. பின்னாடி வியாசர் வர வியாசர் வந்தோடனே அந்த ஸ்திரீகள்லாம் உடனே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிறாளாம். இவர் நேரம் அவர் கிட்ட போனேன், என் பிள்ளை என்னோட சின்ன பையன் அவன் போச்சே எல்லாரும் நிர்வாணமா இருந்தேடே நான் வரைச்சு எதுக்கு எல்லாரும் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறேன், நீங்க வந்து கேட்கறேன் அதனாலதான் மாட்டிக்கிறோம். நாங்களே ஸ்திரீகள் நமக்கு தெரியறதோ இல்லையோ, அது நாங்களே ஸ்திரீகளே தெரியல. ஏன் அவர் அஜயத்தனம் மாதிரி அஜயத்தனத்தை கண்டா அதுல ட்ரெஸ்ஸை மாத்திக்கணுமோ அதெல்லாம் அந்த மாதிரியான பாவத்தில் இருக்கிறவர். அவர் பரீட்சத்தை பார்த்து சொல்றார், பரீட்சித்து அமிர்தமந்திர சமயத்துல பாரிஜாதம் வந்ததுரா, ஒன்ன போல கொடுக்குற பாரிஜாதம் வந்ததுரான்றார். அதான் என்ன ஆச்சரியம், அப்பேற்பட்டவன் பரீட்சித்தவன். பரீட்சித்து ஒன்ன போலே வாரி கொடுக்குற பாரிஜாத விருஷம் வந்ததுரான்னு எப்போ தேவலோ பாரிஜாத விருஷம் எங்க, பரீட்சித்து ராஜா எங்க, அவ்வளவு தூரம் அவங்க பரீட்சித்து இடத்துல கௌரவம் இருக்கு. அந்த மாதிரியான மனசுத்தி இருக்கு. அவ்வளவு கிருஷ்ண பக்தனா இருக்கான். கிருஷ்ண பக்தியினாலேயே பிறந்தவன், கிருஷ்ண அனுகிரகத்தினாலேயே பிறந்தவன், கிருஷ்ண கட்டாட்சத்தினாலேயே ஜனிச்சவன் இல்லையா. அதனால அவனிடத்துல அவ்வளவு ஆசையோட பரீட்சத்தினால மகாபாகவதம் எதனாலன்னா சுகபிரம்மரிஷி அப்ப ஏற்பட்ட மகாபாகவதம். எப்படியா மகாபாகவதம்னா நமக்கு தெரிஞ்சு நமக்கு எல்லாருக்கும் தேசிகன் தான் பிரதானம். தேசிகனுக்கு யார் இடத்துல ஆசை கௌரவம் அதிகம்னா யாரு பாஷிகார இடத்துல தான் ஆசை அதிகம், அவரிடத்துல தான் கௌரவம் அதிகம். பாஷிகாருக்கு யார் இடத்துல ஆசையும் கௌரவம் அதிகம்னா ஆளவந்தார் இடத்துல நமோ நமோ யாமுனாய அமுனாய நமோ நம. ஆளவந்தாருக்கு யார் இடத்துல கௌரவம் அதிகம்னா தாத்தாவின் இடத்துல கௌரவம் அதிகம் ஆச்சாரியன். ஆனா அதுக்கு மீறி ஒரு ரிஷியின் இடத்துல அவ்வளவு கௌரவம் அதிகம். பராசர பிரம்ம ரிஷியின் இடத்துல கௌரவம் அதிகம். அதை அவர் காட்டுறார். ஆளவந்தா ஸ்தோத்திரத்துல காட்டுச்சு தத்வேதீஸ்வர தஸ்வபாவ போகாபவர்க ரூபாய கதீருதாரா சந்தர்ஷயன் நிரமிமேத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. அவருக்கு பராசர இத்தனை ரிஷிகள்ல ஆளவந்தாருக்கு பராசர பிரம்ம ரிஷியிடத்துல அவ்வளவு கௌரவம் இருக்கு. அவரை கேட்டா யார் சுவாமி உமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கிருஷ்ணத்வைவாயனம் வியாசம் விதி நாராயணம் கோக்கியன்யோ போய் மைத்ரேயா மகாபாரத கிருத்பவே என் பிள்ளைதாண்டா வசத்தின்ட்டார். சாட்சாத் பையன் என் பையன் என்ன சாமான்யமா நாராயணனே வந்து பிறந்திருக்காங்க இல்லையா, அவருடைய பிள்ளைதான் வசதி அப்படின்னு. அந்த பிள்ளை வியாசரை போய் கேட்டார்னா அவருக்கு எம் பிரபுரஜந்தம் மனுபேதம் உதயகிருஷ்ணன் வைபாயனம் விரகாதர ஆயுபாவன். அவருக்கு யார் வசத்தின்னா இந்த பிரபஞ்சத்துல பெருமாள் வசத்தின்னா பெருமாள் வசதி. மனுஷ வர்க்கத்துல சுகபிரம்மரடி தான் ரொம்ப வசந்தவர்கள். அப்ப ஏற்பட்ட அந்த மாதிரியான ஒரு அது சுக பிரம்மர். எல்லாரும் தான் பிரம்மரிஷி, இது யார் பிரம்மரிஷி இல்லை. ஆனா இவர் மட்டும்தான் சுக பிரம்மரிஷின்னு சொல்றோம். எப்பவுமே இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். அது அவ என்ன சொல்லுவோம், சுக பிரம்மம்னே சொல்லிவிடுவோம். நானும் சுக பிரம்மரிஷின்னு சொன்னா அத்வைதிகளா இருக்கிறோம், சுக பிரம்மம்னே சொல்லிவிடுவோம். அந்த மாதிரியான வசதியான பாகவதர் அவருடைய வாக்குலேன்னு வந்தது அது அமிர்தமா இருக்குது. அதை அனுபவிக்கிறதுக்காக நல்ல அதிகாரியான சுவாமியை வச்சு நிறைய காலக்ஷேப சித்தாந்தத்துல இவ்வேற்பட்டவா அதில் பிரவேசிச்சு சொன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்கு சுதர்சன சூரிகளே இது வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு சொல்றான். நம்ம துரதிருஷ்டம் இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் கிடைக்காம போயிடும், அதெல்லாம் இதுவும் கிடைக்காம போயிடும். சுதர்சன சூரி பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். சுதப்பிரகாசிகாச்சாரியர் பண்ணியிருக்காரு இதுக்கு வியாக்கியானம். சுகபக்ஷியம்னு ஒரு வியாக்கியானம் இருக்குன்னு ரொம்ப நாளா பெரியவா சொல்லிட்டு இருக்கா. அப்படியான ஒரு கிரந்தம்னா அதனாலேயே வசத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சுதப்பிரகாசிகாச்சாரிய வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா இது எவ்வளவு வசதியான கிரந்தமா இருக்கும். ஸ்ரீமத் பாகவதம்னா சர்க்கச்ச பிரதிசர்க்கச்ச வம்சோ மன்மந்திராஜ வம்சாந்தரம் சேதி புராணம் பஞ்சலட்சணம்னு 5 விஷயம் இருக்கணும், அவசியமா இருக்கணும்னு. இது என்ன இருக்கணும் அப்படின்னா சிருஷ்டியிலேருந்து கடைசியில பிரளயம் வரைக்கும் இருக்கிற மொத்த சரித்திரமும் அடங்கணும். இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும் அதான் வித்தியாசம். இதிகாசம்னா இதிகாசம்னு அது இப்போ இப்படிதான் நடந்துட்டு இருக்கு சுவாமின்னு சொல்லிட்டா. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால வர்த்தமான காலத்துல வியாசர் பாரதத்தை எழுதினா வர்த்தமான திசையில வால்மீகி அந்த கதையை எழுதி கொடுக்குது. இந்த புராணம்னா பழசு, ஏற்கனவே நடந்தது. ஆதி சிருஷ்டிலேருந்து நடந்ததுதான் சொல்றாரு.
ஆதி சிருஷ்டிலே நடந்தது எதுக்காக சொல்லணும்னா இந்த பாகவதாளுக்காக சொல்லணும். ஆதி சிருஷ்டிலேன்னு எத்தனை பாகவதாள் இருக்கா, அந்த பாகவதாளுடைய சந்தர்ப்பங்கள்லாம் என்ன, இந்த பாகவதாளுக்காக பெருமாள் எப்படியெல்லாம் அவதாரம் பண்ணியிருக்க, பாகவதாள் பெருமாளை சேவிச்ச போது என்ன பேசுகிறா, பெருமாள் பாகவதாளை பார்த்து என்ன பேசின, பாகவதாள் பாகவதாளை பார்த்துட்டு என்ன பேசின, பாகவதாளுக்கு சந்தோஷம் வரைச்சே அவள் எப்படி பேசினா, அவளுக்கு துக்கம் வரைச்சே அவள் என்ன பேசினா, அவளுக்கு இடைஞ்சல் வரைச்சே அவள் என்ன எப்படிலாம் நடந்துட்டா, இதே கதை சொல்லிட்டு வராரு. இதுல அவளுக்கு பிரதான தர்மம் இது. அவளுக்கு அதே மாதிரி பிரதானமான பக்திக்கு விஷயமானவன் யாரு, பாரமைகாந்தியம் இந்த கிரந்தம் இல்லை, பரமைகாந்தியான கிரந்தம் இல்லை. பாரமைகால பக்தி ஜான விராகானாம் ஸ்தாபனாய பிரதர்சிதம். அதனால தான் இந்த கிரந்தத்துக்கு பாகவத கிரந்தம்னு பேர் வச்சான். பாகவதாளுடைய அவளுடையதான மனோபாவங்கள் சந்தர்ப்பங்கள், அந்த சந்தர்ப்பத்தில் அவள் எப்படி எப்படிலாம் நடந்துட்டா, பகவானை சேவிக்கிச்சே என்ன பண்ணினா, பாகவதால் ஒருத்தர் சந்திக்கிச்சே என்ன பேசிண்டா, தேவாதி ரிஷிகள்லாம் ஒருத்தருக்கு பேசிக்கிச்சே என்ன பேசிண்டா, இப்படியான விஷயங்கள்லாம் அன்னைக்கு யார் சுவாமி எழுதி வைக்கலன்னா நமக்கு தெரியாது. சுகபரம்பரை அதை மனப்பூர்வமாக எழுதி வச்சுருக்கேன். இதுதான் பேசினா, இப்படிதான் பேசினா, இதான் பேசிண்டா. இந்த பாகவத கிரந்தம்னு வச்சுக்காம பெருமாளை பற்றி நிறைய வருது அப்படின்னா, பாகவதாளுக்காக பெருமாள் வந்தார்ன்றதுனால இந்த புராணம் பாகவத புராணம் தான், பகவத் புராணம் கிடையாது. பாகவதாளுக்காக பெருமாள் அந்த வருஷம் ரிஷபதேவர் சரித்திரம் வரும். நான் சொல்லியிருப்பாரோன்னு எல்லாம் சொல்ல முடியாது 7 நாளில், அதெல்லாம் ரொம்ப அசாத்தியம் இருக்குது. ரிஷபதேவர் சரித்திரம் வரும். அப்போ ரிஷபதேவருடைய தோப்பனார் அவருடைய யாகம் பண்ணுவார், புத்திரகாமேட்டி யாகம் பண்ணுவார். பண்ணாலும் பெருமாளே வந்துக்குவார். புத்திரகாமேட்டி யாகத்தில் பெருமாள் வர வழக்கம்லாம் கிடையாது. பெருமாளே வந்து சேவை சாதிப்பார். சேவை சாதிச்சார் என்ன வேணும்னு கேட்பார். அவெல்லாம் ரிஷிகள்லாம் கேட்பார், நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு நேரம் வந்து போயிரு அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணோம், திரவிய மந்திர கிரியாசக்தி எல்லாம் சாமானிய விஷயங்கள். எடுத்துட்ட திரவியம் ஏதோ சமயத்தில் அது நெய் அதெல்லாம் எடுத்து அதை அக்னியில் கொண்டு வந்து போடுறோம், அவ்வளோதானே இல்லையா. எல்லாம் தேவர் கொடுத்தது, காலம் தேவர் கொடுத்தது, திரவியம் தேவர் கொடுத்தது, மந்திரம் தேவர் கொடுத்தது, ரித்விகள் தேவர் கொடுத்தது, யாகசாலை தேவர் கொடுத்தது, இதெல்லாம் தேவர் கொடுத்துட்டு வச்சுட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி காவி சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டோம், எல்லா ரித்தியும் தூக்கி கொண்டு வந்து போட்டோம். அதுதான் இதுக்கு தேவருக்கு நேரம் வந்து என்ன அர்த்தம் சுவாமி, நான் என்னன்னு சொல்லுவோம், இந்த கருணையை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப பிரியமா பண்ணேன்றதுனால நேரம் வந்தேன், என்ன ஓடும் கிளம்போ அப்படின்னு அவா சொன்னா. இந்த சந்தர்ப்பத்தில் நாம இருந்தால் என்ன கேட்போம், இதுதான் இந்த பாகவதன்றது, இதுதான் பாகவதத்தினுடையதான ரூட். திடீர்னு பெருமாள் வந்துவிட்டார், நாம இருந்தால் என்ன கேட்போம் அப்படின்னு. பெருமாள் வரப்போறான்னு தெரிஞ்சுன்னா டைரி பூரா எழுதி வச்சிருக்கோம், நான் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு. இப்போ திடீர்னு பெருமாள் அதான் என்ன கேட்டான் அப்படின்னா, அதான் பதன க்ஷுத் விஜృంభణ துரவஸ்தானாதிஷு விவசானான் ஜ்வர மரண தசாயாமபி சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருதநாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து அப்படின்னு. நான் என்னன்னு கேட்போம், ஏதோ எழுந்துக்கிறோம், அது முடியலன்றோம், முடியலையா ஏதோ சொல்லக்கூடாது, கிருஷ்ணான்னு உன் பேரை சொல்லணும். ஒரு தும்மல் வருது உன் பேரை சொல்லணும், கடிக்கு விழறோம் உன் பேரை சொல்லணும், ஜுரம் வந்துடுறது ஒரே ஜுரம், அம்மா அம்மான்னு அறுத்தக்கூடாது உன் பேரை சொல்லணும். அதான் சொல்லுவேன். அதான் ஸ்கலன க்ஷுத்து பதன விஜృంభణ துரவஸ்தானாதிஷு விவசானாம். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கே தெரியாது. விவசானாம்னு ஜ்வர மரண தசாயாம் அப்படின்னு பிராணம் போச்சே கூட உன் பேரை சொல்ல முடியாது, அந்த அனுகிரகம் பண்ணா போகும். சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருதநாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து அப்படின்னு. அதுதான் இதான் வேணும் அப்படின்னா. இங்க பண்ணது புத்திரகாமேட்டி ஆகுதுன்னா, புத்திரன் ராஜாவுக்கு புத்திரன் வேணும்னு கேட்க வேண்டாமன்னு பெருமாள் ஞாபகப்படுத்துறாரு. புத்திரன் ஆமா அடியே புத்திரன் தான், அதுக்காகத்தான் பண்ணோம் அப்படின்னா. அவளுடைய புத்திரன் வேணும்னா எந்த மாதிரி புத்திரன் வேணும்னா, ரொம்ப மாதிரி புத்திரன் வேணும். அந்த பக்கத்தில் இந்த மேரு தேவின்னு அம்மாவுக்கு ரொம்ப மாதிரி புத்திரன் வேணும். என்ன மாதிரி புத்திரன் கிடையாது, நான் வேணா வந்து பிறக்கிறேன் அப்படின்னு. ரிஷபதேவரா வந்து அவர் தான் பிறந்தார் அப்படி. ரிஷபதேவர் தெரிவித்து ரொம்ப ஜடபரதனுடைய தோப்பனார் ரிஷபதேவர். ரொம்ப ரிஷபதேவருடைய உபதேசம் அவ்வளோ அழகு, ஒன்றும் பாகவதத்தில் அழகு இல்லாதே கிடையாது. அதான் சொன்னேன் எப்படின்னா, வேதார்த்த ஸ்ரூயதேயற்ற ஸ்லோகே ஸ்லோகே பதே பதே அப்படின்னு. ஒரு பதமாக இருந்தால் கூட கேட்கண்டே இருக்கு, அந்த இருக்கிற அழகு அந்த மாதிரி இருக்கும்.
பெருமாள் நானே வந்து பிறக்கிறேன் அப்படின்னா அது மாதிரி ரொம்ப ரிஷபதேவ சரித்திரமே. அதில் சரித்திரம்னா அவர் முடிக்கச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜடபரதர் அவர் 100 பசங்கள் அவர் முதல் ஜேட்டர் தான் ஜடபரதர். பரதர்னு பேர் அப்புறம் தான் அவர் ஜடபரதர். அவர் எல்லாரையும் 100 பேரையும் கூட்டு சொல்கிறார் ஜேட்டன் இடத்துல எல்லாரும் பிரேமாக இருக்கும்போது ஜேட்டன் இடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு எல்லாரும் அனுகூலமாக இருக்கும்போது அவனிடத்துல ராஜ்யத்தை வாங்கிட்டு அங்கங்கே பரிபாலனை பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் போட்டோம். முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க சொல்லுவோம் அப்படின்னு என்னன்னா இந்த சரீரம் பெருமாள் கொடுத்துருக்காரு, இது சாப்பிட்டு அழுகடிக்கிறதுக்கு கொடுக்கலன்றாரு. சாப்பிட்ற வஸ்து வெளியே வச்சுருந்தா அழுகி கொடுக்குது. அது உள்ளே போனால் என்ன அப்படியே விஷயம் காப்பாற்றிக்க போகிறதுன்னா அழகே தான் இருக்கணும் கொடுக்குது. அது வெளியில் வச்சிருக்கிற வஸ்து வெளியில் இருந்தால் அழுகி போகிறது, உள்ளே போனால் என்ன அப்படியே விஷயம் காப்பாற்றிக்க போகுது. அதனால் சாப்பிட்டு அழுகிறதுக்காக கொடுக்கல. அவர் சொல்கிறது நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது இல்லைன்னா. அதனால் சொல்கிறார் இந்த சரீரம் யோகத்துக்காக கொடுத்துருக்காரு பெருமாள். அந்த யோகாபியாசம் பண்ணான்னா கல்பகாலம் இருக்கலாம். ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கானே, இந்த சரீரம் கல்பகாலம் இருக்கிற சரீரம் கொடுத்துருக்கான், இதை சாப்பிட்டு அழிச்சிடக்கூடாது. பக்தியாவது பண்ணுங்கன்றாரு. சாப்பிட்டு அழிச்சிடாது, பக்தியாவது பண்ணணும், கிடைச்ச சரீரத்தை வீணடிக்காது அப்படின்னு அதுக்கு நல்ல அற்புதமான உபதேசம். அதில் ஒன்று சொல்ல ரொம்ப அழகான ஸ்லோகம் என்ன தெரியுமா, பிதா நச சியாத் ஜனனீ நசா சியாத் குரு நச சியாத் ஸ்வஜனோ நச சியாத் தெய்வம் நச சியாத் அப்படின்னு. என்னன்னா அப்பா இல்லை. எந்த அப்பா நீ பெருமாள் செய்வின்னு சொல்லலையோ அவர் அப்பாவே கிடையாது. எந்த அம்மா நீ பெருமாள் செய்வின்னு சொல்லி கொடுக்கலையோ அவ அம்மாவே கிடையாது. எந்த ஆச்சாரியன் பெருமாள் செய்வின்னு சொல்லலையோ அவர் ஆச்சாரியனும் கிடையாது. ஸ்வஜனோ பிதா நச சியாத் ஜனனீ நசா சியாத் ஸ்வஜனோ நச சியாத் குரு நச சியாத் தெய்வம் நச சியாத். எந்த தெய்வம் பெருமாள் இடத்துல போய் எங்கிட்ட வராதேன்னு சொல்லலையோ அது தெய்வமே கிடையாதுங்க. அந்த பிரகடனம் தான் வருது இந்த ஸ்லோகம். அதனால் ஒரு ஸ்லோகம் ரத்னமாக இருக்கும். வாசிக்க ரொம்ப நல்லா இருக்கும். நவரிஷி சம்வாதம்னு ஒன்று இருக்குது. அநேகமாக நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவான். ஒரு ஸ்லோகம் ரத்னமாக இருக்கும். அதனால் பாகவதத்தில் 15 நிமிஷம் சொல்ல சொன்னார். ஒரு பேர் இருக்கலாம் நிஜமாகவே சொல்கிறேன். நிறைய சந்தோஷப்பட்டிருக்கேன், நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆதியிலிருந்து இது வரைக்கும் எத்தனை பாகவதாளுக்கு தான் பாகவதாளுக்காக எப்போ எதுக்குல பெருமாள் எத்தனை வாட்டி அவதாரம் பண்ணிக்கிறார். அதுக்கு தான் கதையை வழியா பகவத் கதை கிடையாது அப்படின்னு சொல்லி அதில் விசேஷமாக கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண பக்தர் ரொம்ப கிருஷ்ண பக்தர். அந்த கிருஷ்ண பக்தியினோட அந்த ஊத்தத்தினால தான் வாயை திறந்து பேசவே ஆரம்பித்தார். இல்லைன்னா பேசியிருக்க மாட்டார். இவ்வளோ நல்ல கிருஷ்ண பக்தன் இருக்கான். இவன் 7 நாள் அவனுக்கு முடிய போகுது. இந்த சமயத்தில் அவனுக்கு கிருஷ்ண பக்தியோடு கேட்குறவனுக்கு நாம் கிருஷ்ண பக்தியை சொல்லிக் கொடுக்கணும்னு இந்த வாசுதேவ மந்திரம் துவாதசாட்சரத்தில் அனுபவித்த அந்த ரசத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம பிரிவாழி சொல்லச்சு திருவட்டாட்சரத்தினுடைய ரசம் அபாரம்னு நம்ம பிரிவாள் நமக்கு அப்படி உபதேசம் பண்ணி அதே அனுஷ்டானம் மந்திரம் எல்லாமே சொல்லியிருக்கார். இதனால இதுக்கு அடுத்த விசேஷமான மந்திரம் வாசுதேவ மந்திரம் தான். அந்த வாசுதேவ மந்திரத்தினுடைய ரசம் என்ன, அர்த்தம் என்ன, அதையே அனுபவித்து அந்த அனுபவத்தை தான் சுவாமி சாதிச்சிருக்கார். 18,000 ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அதில் சொல்லச்சே கதைகளாக சொல்லி கொடுத்துருக்கு. நான் சொன்னேன் ஆதியிலிருந்து இன்னி வரைக்கும் எத்தனை பாகவதாளை பற்றி சொன்னால் நல்லா இருக்கும் அவளை தான் சொல்லித்தரோம். இந்த எழுதினவட்டு தான் வியாசருக்கு திருப்தியாக வந்துடும். வியாசர் தான் முதல்ல சாதிச்சாரு. அந்த சுகபிரமனுடைய வாக்குனாலே கொடுக்குறாரு. அவர் வெளியும் வியாசர் தான் சாதிச்சார். சுகபிரமனுடைய வாக்குனாலே வெளியில் கொடுத்தார். அதனால இது சுகப்பிரவத்துன்னு சொல்கிறோம். இது அப்போ சுகபிரமனுடைய வாக்குனாலே கொடுத்தா வியாசர் பண்ணது தானே சுவாமி. சுகபிரமனுடைய வாக்குனாலே எதை கொடுத்தா அவருக்கு பிடிக்குமோ அதை இவர் கொடுத்துருக்காரு. இதை புரியுதா? ராமானுஜர் தந்தாரிய ராமானுஜருக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணி கொடுத்து அமுதனார். இப்போ அமுதனார் பண்ணதுன்னு சொல்லணுமா ராமானுஜர் பண்ணதுன்னு சொல்றா? அதனால அவர் காரியதான், அவர் பிரேரகரவர். அது மாதிரி இதுவும் சுகப்பிரவக்தம் ஏன் சொல்றோம்? நான் சுகபிரம்ம ரிஷிக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் சுகரூபமாக எழுதி வச்சுருவோம். அதுக்கெல்லாம் அவருக்கு பெரிய கதையெல்லாம் சொல்றோம். எம்பிரபுராஜர் தான் மனுவேதம் அபேத கிருத்தியம்னு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாராம். சுகபிரம்ம ரிஷி பாட்டுக்கு போயிட்டே இருந்தாராம். இவர் அந்த கதையை நன்னா பாகவதத்தை எழுதி வச்சுட்டார். நாரதர் வந்து சொன்னார், சரஸ்வதி நதிக்கரையிலே இவர் எழுந்திருக்கச்சே மனசு நிம்மதி இல்லாமல் பாரதம் பண்ணினேன் திருப்தியா இல்லையேன்னு நினச்சிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்தார். என்ன வாராதிரிய மகாபாக போத கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி சாரீரா ஆத்மா மனசையவா, என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்டார். அவர் வந்து சார் நாரதர் அவரை பார்த்து கேட்குறாரு, என்ன உடம்பு சரியில்லையா மனசு சரியில்லையா என்ன சமாச்சாரம் அப்படின்னு. என்ன சுவாமி தேவருக்கு தெரியாது என்ன, எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் மனசு சரியில்லைனாலும் தேவருக்கே தெரியுமே. அதுக்காக சொன்னேன் மனசு சரியில்லை,
என்ன நததா சனுவர்ணிதாக அப்படின்னு வாரணம் பண்ணிய கண்ணனை பற்றி சொல்லணும்னு ஆரம்பிச்சு கடைசியில் கண்ணன் குறைஞ்சி போயிட்டா துரியோதனை அதிகமாக போயிட்டான். அதனால தான் அவங்க திருப்தியா இல்லை. அதனால் பெருமாளுக்காகவும் பகவதாளுக்காகவும் மாத்திரம் பண்ணணும்னு சொல்லி இந்த கிரந்தத்தை அதுக்கப்புறம் அதே மாதிரியான இந்த கிரந்தங்கள்லாம் பாகவத தர்மங்கள் உள்ளடக்கி தான் பண்ணியிருக்காரு. மொத்தமே பாகவத தர்மங்கள் தான் இது. அது ரொம்ப அந்த ஆத்ம குணம் தான் விசேஷம். இல்லை பாகவதம் பூரா என்னன்னா இந்த ஆத்ம குணம் தான் அதே விசேஷம். ஒவ்வொரு பிரகடனத்தையும் என்னன்னா பார்க்கலாம். நிறைய இடம் இருக்கு, அவகாசம் இல்லை. அப்படி பண்ணியாச்சு. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை யார் மூலமா லோகத்தில் கொடுக்கலாம்னு பார்த்தேன். இருந்தாலும் அந்த சுகபிரம ரிஷிக்கு என்ன இஷ்டமோ அதை தான் அவர் வாயால் வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த பையன் ஆப்பிடதான் மாட்டேங்கிறான். விவாட்டு ஓமனம் கூட இல்லாமல் ஊட சுற்றின்னு போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுகபிரம ரிஷி கிடைக்க மாட்டாரான்னு பார்த்துட்டு அப்பா பிள்ளை ஏதோ கிடைக்க மாட்டாரான்னு பார்த்துட்டு இருந்து அந்த சமயத்தில் இந்த வியாச இடத்துல அவர் தான் பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருந்தார். நிறைய வேத சாகைகள்லாம் சொல்லிக் கொடுத்துருந்தார். பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஒரே ஒரு ஸ்லோகத்தை. எதுக்காகனா இந்த வனாந்திரங்களுக்கெல்லாம் வேலை சொல்லிலாம் சேகரிச்சுன்னு ஒரு வேல் அவாவா சமயத்திலலாம் சேகரி வனத்துக்கெல்லாம் போச்சு தைரியமாக இருக்கணும்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தாரு. அந்த ஸ்லோகத்தை அந்த குழந்தைகள் அப்படியே சொல்லிகிட்டே போவா. அப்போ போச்சே ஒரு நாள் சுகபிரமணி காலையில் அந்த ஸ்லோகம் விழுந்து அது விழுந்த உடனே இந்த ஸ்லோகம் யார் பண்ணது நன்னா இருக்கு அப்படி என் மனசில் இருக்கிற கண்ணன் அப்படியே சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தினால அப்படின்னு கேட்குறேன். அப்போ சொன்னேன் இது எங்கள் ஆச்சாரியம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு. யார் உங்கள் ஆச்சாரியன்? வாங்குவோம் ஆயிடுச்சுன்னு போனால் எங்கள் அப்பா தான் எங்கள் ஆச்சாரியம். என்னடா வாடா முதலாண்டா பார்த்துட்டு இருக்கேன். இந்த பசங்களாம் ஸ்லோகம் சொல்கிறா நன்னா இருக்கு அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தில் சொன்ன கண்ணனை பற்றி நான் 18,000 ஸ்லோகம் எழுதி வச்சுருக்கேன்டா, கேட்டு போயேன்டா அப்படின்னாரு. சரி உட்காந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னாரு. அதான் பீடம் நடவரவதுகோ கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாதः கனககபிசம் வைஜயந்தீஞ்சமாலாம் ரந்த்ரான்வேணோரதரதுதயா பூரயன் கோபவந்தைர்வந்தாரண்யம் சுபதரமணம் பிராதிசது கீதகீர்த்தி. இதான் அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு போனான்னா புலிசிங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது, பாம்பு பிசாசுலாம் ஒன்றும் பண்ணாதுன்னு அந்த குழந்தைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்துருந்தார். இந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டு தான் சுகபிரமணி ஓடி வந்தான். மனசில் இருக்கிற அந்த வேணுகோபாலன் அப்படியே சொல்கிறதே இருந்தவர் அப்படின்னு. அப்புறம் வியாசர்கிட்ட வந்து வியாசர் இதே கண்ணனை பற்றி தான் சொல்லியிருக்கேன்னு 18,000 ஸ்லோகத்தை சொல்லி லோகத்துக்கு உபதேசம் பண்ண சொன்னார். அப்புறம் ஆச்சு. அதனால் ரொம்ப சப்தாகம் ரொம்ப விசேஷம். அந்த சப்தாகத்தில் என்ன விசேஷம்னா பாராயணம் ரொம்ப விசேஷம். பாராயணம் ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேன். முதுகு பேர்ந்து போச்சு, முட்டி பேர்ந்து போச்சு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பாராயணம் பண்ணணும். உண்மையாகவே 10 மணி நேரம் உட்காந்த இடத்துல இருந்து பாராயணம் பண்ணால் என்ன ஆகுது? முடியல. யாருக்கு முடியறதோ இதை பாராயணம் பண்ணுறா அவ்வளோ. 10 மணி நேரம் பாராயணம் பண்ணாதான் இதை முடிக்க முடியாது. ஆனால் என்ன அவ்வளோதான் பாராயணம் பண்ண முடியலன்னாலும் அது கதாஸ்ரவணமாக இப்போ தான் சொன்னேன். ஏனஸ்ருதா சுக கதா வச்சனம் ஏனஸ்ருதம் சுககதா வச்சனம் நக்கிஞ்சிட்டு அப்படி கொஞ்சம் நாள் கேட்டால் விசேஷம் தான். என்ன இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு அதிகமான விசேஷம் என்ன திரும்பவுன்னா ஒவ்வொரு கதைக்கும் பலஸ்ருதி சொல்லிவிடும். ரொம்ப ஆச்சரியமான பலஸ்ருதி. எத்தனை ப்ராப்ளம் இருக்கோ அத்தனை ப்ராப்ளத்துக்கும் பலஸ்ருதி சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. திரும்ப எத்தனை ப்ராப்ளம் இருக்கோ அத்தனைக்கும் இங்கே தான் இருக்குது. அஜாமிட உபாக்கியானம் இந்த ஒரு புஸ்தகத்தில் தான் இருக்குது, வேறு புஸ்தகத்தில் கிடையாது. இதுலேருந்து காப்பி அடிச்சு தான் அப்புறம் மற்றவாளையும் எழுதியிருக்காங்க. அப்படியா வேற இந்த அஜாமிட உபாக்கியானம் இதில் ஒன்று தான் இருக்குது. திருநாம பிரபாவத்தை சொல்லக்கூடியதான ஒன்று அவரே சொல்கிறார். இது பரம ரகசியமானது, வெளியில் சொன்னால் ஒருத்தனை நம்ப மாட்டாங்க. ஒரு திருநாமத்தினாலே ஒருத்தன் முழைச்சி மோட்சம் வரைக்கும் போகலான்னு சொன்னால் இது பெரிய வேதமும் யாகமும் யஜ்ஞமும் தபஸும் தானமும் இது எந்த மாதிரி இருக்குது லோகம் அவக்கெல்லாம் போடுறது. இவாளுக்கு மத்தியத்தில் ஒரு திருநாமத்தை சொன்னான்னா எவனை ஓடி போயிட்டான், திருநாமத்தை சொன்னான்னா அவன் மோட்சத்துக்கே போயிட்டான்னா நம்ப மாட்டான்டா ஒருத்தன். அதனால தான் இது யாரும் வெளியிலேயே விடலை இவ்வளோ நாளா. இருந்தாலும் இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி அப்படியே கதையை சொல்கிறாரு. அதனால அஜாமிட உபாக்கியம் 6வது ஸ்கந்தத்தில் வரும். அது அஜாமிட அது மாதிரி இதில் தான் சரணாகதி கஜேந்திர சரணாகதி பற்றி விஷ்ணு புராணத்துலேயும் வருது, மற்ற இடங்களையும் வருது. அதனால் நம்ம சரணாகதி இருக்குது இதில். அதுக்கு சொல்கிறோம். எல்லாம் பக்தியை சொல்லிவிட்டாருன்னா பக்தியை சொல்லிவிட்டார் சரணாகதி கிடையாது அப்படின்னா அது இல்லாதவனுக்கெல்லாம் கூட இது உண்டு அப்படின்னு. அதனால் இதில் இல்லாத விஷயம் கிடையாது, எல்லா விஷயமும் இருக்கு இதில். அதுவும் அந்த அத்தியாத்ம குணங்கள் அந்த
அது ரொம்ப விசேஷம். அத்தியாத்ம சாஸ்திரம் உண்டு, அதே மாதிரி ஆத்ம குணங்களும் நிறைய உண்டு. 3வது ஸ்கந்தத்தில் வச்சு அந்த தேவபூதி கபில சம்வாதம் இருக்கு, அது ஒன்று போகும் உண்மையாக. அது அடிக்கடி வாதிக்கிறவாளுக்கு தானே ஆத்ம குணம் அது மாதிரியான ரொம்ப விசேஷமாக இருக்குது. இதில் அந்த இது கூட இருக்குது, கர்ப்போபனிஷத்து இருக்கு. கர்ப்போபனிஷத்தில் வரக்கூடிய விஷயம் இதில் இருக்குது. அந்த தேவபூதி கதை வரைச்சு அந்த கர்தம பிரஜாபதி தேவபூதிக்கு பெருமாள் கபிலர் குழந்தையாக இருக்கிறான்னு வச்சு கர்ப்போபனிஷத்து கதை அதை எடுத்துருக்காரு. அதனால் இருக்குது எல்லா விஷயமும் இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம் அது, நல்லா இருக்கும். அதனால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஏதோ கொஞ்ச நாள் ஸ்ரீமத் பாகவத்தை பற்றி சொல்லலாம்னு நமக்கு ஐடிக்காக ஒரு சான்ஸ் அடிச்சுது. அதனால் சொல்ல முடியாது. சுவாமி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. சுவாமி எனக்கும் நிறைய பேர்கிட்ட கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு இப்போ சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு திடீர் ரொம்ப அசௌகரியமாக இருக்குது. அப்படி ரீதியாக இன்னொரு இடத்துல போய் இப்போ கேட்கவும் முடியல. நிர்பந்தங்களும் அதிகம். உத்தியோகத்துலேயும் இருந்துட்டு வைதிக பரிசிரமங்களும் பண்ணி எல்லாம் பண்ண முடியல, அவகாசம் இல்லாமல் இருக்குது. கேட்டவாள்லாம் புண்ணியம் பண்ணுவான், அதில் ஒன்றும் நான் சொல்லலை, பிரமாணமே கொடுக்கும். கேட்டவாள்லாம் புண்ணியம் பண்ணுவா தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சுவாமி இடத்துல கேட்டதுக்காக எல்லாருக்கும் நானே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு கிடைக்கல, அது மாதிரிலாம் ஒரு பாக்கியம் இல்லை. இடத்துல போய் இருந்து கேட்க முடியாததான பாக்கியம் இல்லை. உபன்யாசங்கன்னு அதனால கேட்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவகாசம் இல்லை. கேட்டவாள்லாம் நல்ல விஷயங்கள். அது மாத்திரம் இல்லை, இவாருக்கும் இங்கே இருக்கிறவாள்லாம் எப்பவுமே கேட்டுட்டு இருக்கிறவாங்க. சுவாமி இடத்துல இங்கே இருக்கிறவாங்க சுவாமி இருக்காரு. கேட்கறது மாத்திரம் இல்லை, கேட்டதை திருப்பி சொல்கிற அளவுக்கு அது அந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருக்காரு. பரிசிரமம் அது கேட்டாலும் பரிசிரமம் பரிசிரமம் ஒன்று இருக்கோ இல்லையோ இல்லையா? இந்த ஐத்தரிய இடத்துல சொல்லச்ச என்ன சொல்லிச்சுன்னா, யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னு அது சொல்லிச்சு. அசுஷ்ரோஷய ப்ரூயாத்து அப்படின்னு, நான் அப்பிரதிவக்திரைய ப்ரூயாத்துன்னு சொல்லிச்சு. சுஷ்ரூஷ பண்ணாதவனுக்கு சொல்லாத, சொன்ன விஷயத்தை எடுத்து சொல்ல தெரியாதவனுக்கு சொல்லாத. இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லிச்சு. நான் அப்பிரதிவக்திரைய ப்ரூயாத்து, நான் அனந்தே வாசனையம் ப்ரூயாத்து, நான் அசுஷ்ரூஷவே ப்ரூயாத்து, நான் அப்பிரதிவக்திரைய ப்ரூயாத்து அப்படின்னு. கூடவே இருந்து காலக்ஷேபம் பண்ணாதன்னு சொல்லாது அப்படின்னு. இந்த காலத்துல நடக்குமா அது? ஏதோ அந்த சமயத்தை காலக்ஷேபத்துக்கு வந்துட்டு போனாலே நமக்கே பெரிய கொடுக்கணும், அவளுக்கு பெரிய கொடுக்க முடியாது. நான் அனந்தேவாசே ப்ரூயாத்து, நான் அப்பிரவக்திரைய ப்ரூயாத், நான் அசுஷ்ரூஷவே ப்ரூயாத். இந்த மாதிரி எடுத்து சொல்ல தெரியாதவங்களுக்கு சொல்லாதன்னு. அதனால என்ன எல்லாரும் எடுத்து சொல்லணும்னு இல்லை, எடுத்து சொல்லக்கூடியது விசேஷம். அதான் சுவாமி எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லுவார். இவ்வளோ தூரம் என்ன பேச வச்சு அவரை பேச வச்சுருந்தா கலக்கிருப்பார். அது சுவாமி இருக்கிறதுனால பேசுகிற போது எனக்கு தைரியம் உண்டதுனால பேசிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது சிவபெருமானுடைய திருவடிவாரத்தில் கிருஷ்ணன் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் கடைசியாக சொல்லி முடிக்கிறான். நான் வந்ததுக்கு நான் ஏதாவது ஒரு பிரயோஜனம் எல்லாருக்கும் பண்ணி வைக்கணுமோ இல்லையோ. என்ன பிரயோஜனம்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சுதான் அந்த பர்காபீடம் நடவுறவு அது விசேஷம்தான். ரொம்ப பெரிய ஸ்லோகம், எல்லாருக்கும் கஷ்டம் வந்துடுறா, எல்லாரும் டக்குன்னு வாயில் வந்துடுறாரு, பார்த்து முற்று பண்ணணும். ஆனால் ஒரு ஸ்லோகம் அவசியம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுட்டு எந்த சந்தர்ப்பத்தில் நான் ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது உண்மையாக நல்ல ஸ்லோகம் இருக்கும். அது என்னென்னா, கிருஷ்ணாய வாகுதேவாய சுத்தி ஸ்தோத்திரத்தில் வருது. இது இந்த ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதம் பூரா அவர் எவ்வளவு பக்தியோடு சொல்லியிருக்காரோ அவ்வளவு பக்தியையும் உள்ளடக்கினான்னு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஒரு ட்ரம் கார்டாக வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா, ஏதோ நம்முடைய சௌகரியத்துக்கெல்லாம் ட்ரம் கார்டாக வச்சுக்கலாம். அந்த மாதிரியான உண்மையாக சொல்லணும். இந்த அதிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. இது அந்த மாதிரியான நல்ல ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் கேட்டிருப்பேன், ஞாபகம் இருக்கும். அதனால் அது ட்ரம் கார்டுன்னு வேணால் தெரிஞ்சிருக்காரு. அதுக்காகத்தான் இப்போ எடுத்து சொன்னேன். கவிதா पूर्व्याय भेदसेनीयसे सुमज्जारे विष्णवेकदासनि योधादस्महिदोभिर्भवात् सेदृशमोभिर्यज्ञञ्जदभ्यसत् तमस्तोदादपूर्व्यायदातस्य गर्भगुंशाविवर्तन आसीदत्तो नाम चिद्विवर्तन
बृहत्ते विष्णु सुमतिं प्रजामहे गृणाति गृधवती सवितराधिपत्यै महेश्वरी निराजानमस्तु तमादिशा विष्णुपत्यनो रहस्ये सानासकसौया मनोदा बृहस्पतिर्मातरिश्वरो वायुस्सन्दुभानावादा वीणोगणन्दो तट्टो दिवोदरणपृथिव्यास्य सानाजगतो विष्णुपत्नी हार्दिकाय सत्यनारायण पेरुमाள் संभावना ब्राह्मणे वसन्ति तस्मात् ब्राह्मणेभ्यो वेदविद्भ्यो दिवे दिवे नमस्कुर्यान्ना श्रीमन्तीते एता एव देवता प्रीणाति just marathon in a bus. सर्वामेदविदिब्राह्मणे वसन्ति तस्मात् ब्राह्मणेभ्यो वेदविद्या दिवे दिवे नमस्कुर्यान्नाय श्रीमन्ती देवता एव देवता प्रीणाति विद्वत्संभाय देवाय देवकीन्द्राय कुमाराय विष्णुराय